கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயாகிய ஒரு பெண்ணிடம் தன்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் தரும்படியாய் கேட்கிறதை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் தரும்படியாய் அந்த ஸ்திரீனிடத்திலே கேட்கிறார். அந்த ஸ்திரீயானவள், நீர் யூதனாய் இருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீயாகிய இருக்கிறேன், என்னிடத்திலே நீ தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தாகம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவர் உபத்திரவத்துக்குள்ளாகும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அந்த இடத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறேன் நாம் காண்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தாகம் காணப்பட்டது. அந்த தாகமானது பிதாவினுடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்த தாகமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின காலத்திலே அவர் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த தேவன் என்ற வார்த்தை பூச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய சகலத்தையும் சிருஷ்டிக்கத்தக்கதான ஒரு கிரியையை மேற்கொண்டது. சிருஷ்டிப்பின் கிரியையை தேவத்துவம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த சிருஷ்டிப்பின் கிரியைகள் யாவும் தேவத்துவத்துக்குள்ளானவைகள். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது, எல்லா ஜீவ ராசிகளையும் அவர் உருவாக்கும் போது, அவர் அந்த ஜீவ ராசிகளை இந்த பூமியின் மண்ணில் இருந்து உருவாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20, 24 மற்றும் 26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சகல ஜீவ ஜந்துக்களாகிய மச்சங்கள், மிருகங்கள், பிராணிகள் மற்றும் ஜீவ ஜந்துக்கள் இவையாவும் உருவாக்கப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த சகல ஜீவ ஜந்துக்குள்ளாக மனிதனும் ஒரு ஜந்துவாக உருவாக்கப்பட்டான். அவர் சிருஷ்டித்த எல்லா ஜீவ ஜந்துக்குள்ளுக்குள்ளாக அவர் மனிதனை வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா ஜீவ ஜந்துக்களும் உருவாக்கப்பட்டது. அவற்றை உருவாக்கினவர் பிதாவாகிய தேவன். அங்கே அவருடைய நாமம் தேவத்துவ கிரியையின் மூலமாக தேவன் என்று சாட்சியிடப்பட்டது. அவர் சகல ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கினார். அந்த ஜீவ ஜந்துக்குள்ளாக மனிதனும் ஒரு ஜந்துவாக சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே எல்லா ஜீவராசிகளுக்கும் எத்தகைய கிரியைகள் காணப்பட்டதோ அதே கிரியைகளுக்கு ஒத்த நிலையிலே மனிதனும் ஒரு ஜீவ ஜந்துவாக உருவாக்கப்பட்டான். அப்படி ஜீவ ஜந்துவாக உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு மற்ற ஜீவ ஜந்துக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளும் அதிகாரம் மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்டது. மற்ற ஜீவராசிகளை விட அவைகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமையின் தன்மை, அதற்குரிய ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு விசேஷித்த கிருபை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த கிருபையை மனிதனுக்கு மாத்திரம் மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கு கிடைக்காத ஒன்றாய் கட்டளையிட்டார் என்று பார்த்தோம் என்றால், அது தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பினால் கிடைத்த ஒரு கிருபை. எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் கிடைக்காத ஒரு ஆளுமையின் அதிகாரம், எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் கிடைக்காத ஒரு ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம், அந்த மனிதனானவன் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டதாகும். எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை மனிதன் என்ற ஜந்துவினிடத்திலே கொடுக்கப்பட்டது. மனிதன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனாகவும் ஞானத்தை கொண்டவனாகவும் சாட்சியிடப்பட்டு தன்னுடைய கிரியைகளை அதிகாரம் செய்து கொண்டு வருகிறான், இனியும் செய்து கொண்டு வருவான். இப்படி சகல ஜந்துக்களிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட ஜந்துவாகிய மனிதனிடத்திலே கர்த்தர் பிரியமுள்ளவராக காணப்பட்டார். அதற்கு அடையாளம் தன்னுடைய சாயலிலே அவன் இருக்கிறான் என்பதற்காக. அப்படி தன்னுடைய சாயலிலே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அழியாமையின் சரீரம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தை கொண்டவராக ஆதாம் என்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். ஆதாம் என்ற மனிதன் தேர்ந்தெடுக்கப்படும் முன்பு வரையிலும் எல்லா ஜீவ ஜந்துக்களும் மனிதன் உட்பட இவை யாவும் உருவாக்கப்பட்ட பின்
அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவுக்குள்ளாக அது மரணிக்க வேண்டும். அது இல்லாம போய்விடக்கூடிய ஒரு நிலை, அது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை, அது உருவிழந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்படி அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ஜந்துக்குள்ளாகவும் தன்னுடைய சாயலை கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அழியாமையின் சிருஷ்டிப்பை உருவாக்க அவர் சிந்தை கொண்டவராக ஆதாம் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அங்கே ஆதாம் முன்குறிக்கப்பட்டவனாக அந்த அழியாமைக்குரிய சரீரத்தை தன்னகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்குறிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். எல்லா ஜீவ ஜந்துக்களிலும் இருந்து மனிதன் வேறு பிரிக்கப்பட்டது போல மனிதனாகிய இந்த ஜீவ ஜந்துக்குள்ளாக இருந்து ஆதாம் வேறு பிரிக்கப்படுகிறான். இந்த ஆதாமுக்குள்ளாக அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசம் கர்த்தத்துவ சுவாசம் என்று சாட்சியிடப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அவர் ஜீவன் என்ற கர்த்தத்துவ சுவாசத்தினை ஆதாமிடத்திலே ஊதினார். ஆதாம் தன்னகத்தே அழியாதிருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உள்ளான சரீரமாக பெற்றவனாக மாறக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். இங்கே ஆதாம் மற்ற எல்லா ஜீவ ஜந்துக்களைப் போல இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்து வேறுபிடிக்கப்படுகிறான். எல்லா ஜீவ ஜந்துக்களிலும் இருந்து மனிதன் வேறுபிடிக்கப்பட்டது போல மனிதனுக்குள்ளாக இருந்து ஆதாம் வேறுபிடிக்கப்படுகிறான். ஆதாமுக்குள்ளாக மாத்திரமே அழியாதிருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய அந்த உள்ளான மனிதன் காணப்பட்டார். அதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். இந்த ஜீவன் என்ற கர்த்தத்துவ சுவாசம் ஆதாமுக்குள்ளாக உள்ளான மனிதனை உருவாக்கிற்று. அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளாக அழியாமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆவியின் சரீரத்தை உருவாக்கிற்று. அதைத்தான் வேதம் சாட்சி கொடுக்கிறது ஜீவன் என்று. இந்த ஜீவன் உயிர். வேதத்திலே நாம் பார்க்கிறோம் 2 தன்மையான ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தன்மை ஆதாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக தனக்குள்ளாக ஜீவ சுவாசம் கிடைக்கப் பெறும் முன்பாக ஒரு ஜீவன் கொண்டவராக இருந்தான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உயிர். அது இருக்கும் வரையிலும் அவனுடைய மாம்ச சரீரம் இந்த பூமியிலே அசைவுள்ளதாக கிரியை செய்யத்தக்கதான கிரியைகளுக்குள்ளாக வரும். அந்த உயிர் அவனை விட்டு எடுபட்ட பின் ஆதாம் என்ற மாம்ச சரீரம் மரணத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை, மரிக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா ஜீவராசிகளும் தேவத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆதாமுக்குள்ளாக ஜீவன் என்ற ஒளியை உள்ளே அனுப்பினாரே, அந்த ஜீவனானது அழியாதிருக்கக்கூடிய ஆவியின் சரீரமாகும். இந்த ஆவியின் சரீரம் தன்னகத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக ஆதாம் கிருபைக்குள்ளாக உள்ளாக்கப்படுகிறான். அந்த கிருபைக்குள்ளாக அவனுக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அது ஜீவ சுவாசம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சுவாசத்திலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அவனுக்குள்ளாக ஒரு ஆத்மா என்ற ஆவியின் சரீரத்தை உருவாக்கிற்று. தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது வரக்கூடிய அந்த உயிரானது அது தாயின் வயிற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட பின் அது தனியாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஆவியை கொண்டதாக, மனுஷ ஆவியை கொண்டதாக கிரியை செய்யும். இங்கே ஜீவன் என்ற இந்த சாட்சியானது, ஜீவன் என்ற இந்த வார்த்தையானது 2 தன்மையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உயிர், மற்றொன்று ஆத்மா. இந்த உயிர் மாம்ச சரீரத்தை இயக்க செய்யும், அது ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொன்று ஆவியின் சரீரத்தை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை, அது ஜீவனுள்ள சரீரம். இங்கே இது மரணிக்கக்கூடிய சரீரம் மாம்ச சரீரம். ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சரீரம் ஆவியின் சரீரம். இந்த ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமா, நித்திய ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டுமா என்பதற்காகவே கிரியை மாம்ச சரீரத்திலிருந்து கிரியை செய்யக்கூடிய பலன் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஆத்மா என்ற உள்ளான ஜீவன் தன்னகத்தே தாகம் கொண்டதாக காணப்பட வேண்டும். அது ஆத்மாவுக்கு வரக்கூடிய தாகம். இந்த ஆத்மாவுக்கு வரக்கூடிய தாகம் என்பது ஒரு ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய கிருபை. இந்த தாகத்தை குறித்து ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய தாகமாக சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வீடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மற்றும் சங்கீதம் 143:6 இவைகளில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இங்கே ஒரு ஜீவன் என்ற ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாம்ச சரீரமானது தனக்குள்ளாக தாகம் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த ஆவியின் சரீரத்துக்கு வரக்கூடிய தாகம் ஆத்ம தாகம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறார். அது ஆத்மாவுக்கு வரக்கூடிய தாகம். தாகமும் 2 தன்மையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய தாகம், மற்றொன்று ஆவிக்குரிய தாகம். அதாவது ஆவியின் சரீரத்துக்கு வரக்கூடிய தாகம், அதுதான் ஆத்ம தாகம். இந்த தாகம் நித்திய ஜீவனுக்குரியதென்றும் நித்திய ஜீவனுக்கு இல்லாததென்றும் 2 தன்மையிலே பிரிக்கப்படுகிறது.
இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக வரக்கூடிய தாகம் மாமிசத்திலே பிறந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வரக்கூடியது. எல்லா மாம்ச சிருஷிப்புகளும் தாகத்துக்குள்ளாகும். இந்த ஆவிக்கென்று ஒரு தாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம்? அது ஜீவனுக்குரிய தாகமா அல்லது நித்திய ஜீவனுக்குரிய தாகமா? இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு வரக்கூடிய தாகம் இரண்டு தன்மை கொண்டதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று அது ஜீவனுக்குரிய தாகம், மற்றொன்று அது நித்திய ஜீவனுக்குரிய தாகம். இந்த நித்திய ஜீவனுக்கென்று வரக்கூடிய தாகம் இந்த ஜீவனுக்கென்று வரக்கூடிய தாகத்திலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் ஜீவன் மாம்ச சரீரத்தோடும் இணைந்ததாகவே காணப்படுகிறது. அப்ப இது இந்த மாம்ச சரீரத்துக்குரிய தாகத்துக்குரிய அந்த நிலையே அது ஆவியின் சரீரத்துக்கும் காணப்படுமே, ஆனால் அது வெறும் ஜீவனுக்குரிய தாகமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் சரீரமானது தனக்கென்று வரக்கூடிய தாகம் நீதிக்குரிய தாகமாய், அது நித்திய ஜீவனுக்குரிய தாகமாய் வரும் பொழுது அது அந்த ஜீவன் என்ற நிலையில் இருந்து மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே தாகம் நித்திய ஜீவனுக்குரிய தாகம். இந்த நித்திய ஜீவனுக்குரிய இந்த தாகமானது ஒரு ஆத்மாவை மரணிக்க விடாதபடிக்கான கிருபையை பெற்ற பாத்திரமாக மாற்றுகிறது. தாகமுள்ளவனுக்கு அங்கே இலவசமாய் தண்ணீர் கொடுக்கப்படும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமுள்ளவனுக்கு இந்த தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த தண்ணீருக்கு மீதான தாகம் வருகிறவன் நித்திய ஜீவனுக்குரிய தாகத்தை பெற்றவன். ஜீவனுக்குரிய தாகம் என்பது மாம்ச சரீரத்துக்குரிய தேவைகளுக்குரிய தாகத்தை குறித்தது. மாம்ச சரீரத்துக்குரிய தேவைக்குரிய தாகம் இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய காரியங்களிலே தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல நன்மைகளிலும் இந்த மாம்ச சரீரம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக எழக்கூடிய ஒரு தாகம். இது மாம்ச சரீரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்க விதமாக வரக்கூடிய தாகம். மற்றொன்று ஆவியின் சரீரம் பூரணப்படத்தக்கதாக ஏற்படக்கூடிய தாகம். இந்த தாகத்தினுடைய தன்மை 3 தன்மை கொண்டதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீரானது தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். இந்த நித்திய ஜீவனுக்கு என்று வரக்கூடிய இந்த தாகமானது ஜீவ தண்ணீரை பருக வேண்டும் என்பதாக எழக்கூடிய ஒரு தாகம். இந்த ஜீவ தண்ணீரை பருக வேண்டும் என்று வரக்கூடிய இந்த தாகமானது நித்திய ஜீவனுக்குரிய தாகம். அது சத்தியத்தின் மீது வரக்கூடிய தாகம். மற்றொன்று விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய கிருபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த சாட்சியை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய தாகம். இங்கே நித்திய ஜீவனுக்குரிய அந்த கிருபையை பற்றி இருக்கக்கூடிய ஆத்மாவானது, ஆவியின் சரீரமானது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதிலே வரக்கூடிய தாகமாக சாட்சியிடப்படுகிறது. தான் மரணிக்க கூடாது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வர வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளாக தான் சென்றடைய வேண்டும், அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தான் புசிக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய அந்த தாகமானது நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய கிருபையை கொண்டதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாம் இடத்திலே அந்த தாகம் காணப்படாதபடியினால் ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே அவனுடைய கரங்களுக்கு புசிக்க இயலாதபடிக்காக தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை. மற்றொரு தாகம் ஜீவ புத்தகத்திலே தன்னுடைய நாமம் எழுதப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு தாகம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த தாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் இப்படியான ஒரு தாகத்தை பெற்றவனாக காணப்படுகிறான். தன்னுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் யாருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வேதம் தீர்க்க தரிசனமாக சாட்சி கொடுக்கிறது. அந்த கிரியைகளின் மூலமாக தங்களுடைய நாமங்களும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்பதை வேதாகம வார்த்தையின் அடிப்படையிலே அதை ஊன்றுகோலாக கொண்டு அந்த வேதாகமத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிற அந்த சாட்சியின் வார்த்தை வசனம்
தன்னுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறியக்கூடிய ஒரு தாகம். என்னுடைய நாமமும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும், நான் எத்தகைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எழக்கூடிய தாகமே இந்த ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தன்மைக்குள்ளாக எழக்கூடிய ஒரு தாகம். இந்த 3 தன்மையுள்ள தாகங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய, கிருபையை பெறக்கூடிய ஒரு தாகம். இது எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடிய தாகமாக காணப்படாது. எல்லா ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எழக்கூடிய தாகம் இதுவாக சாட்சியிடப்படவில்லை. தெரிந்தெடுக்கப்பட்டவன் இந்த தாகத்துக்குள்ளாக வருகிறார். நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு இது தாகம் வரும். நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் எது என்பதை அறியக்கூடிய தாகம் எழும்பும். நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபை பெற்றவனுக்கு தான் ஜீவனோடு இருக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்ற தாகம் எழும். தன்னுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதற்கு எத்தகைய கிரியைகளை தான் செய்ய வேண்டும் என்பதை குறித்த தாகம் எழும். இந்த தாகம் கொண்டவனுக்கு நித்திய ஜீவன் என்ற கிருபை கட்டளையிடப்பட்டிருக்கிறதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த தாகமானது நித்திய ஜீவனை குறித்த தாகமாகும். நித்திய ஜீவனை குறித்த இந்த தாகமானது அழைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய தாகம். இந்த நித்திய ஜீவனுக்குரிய அழைப்பை பெற்றவன் 3 தன்மையாக சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாகம் கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறான். அத்தகைய கிரியைகளுக்குள்ளாக அவன் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவனுடைய இருதயம், அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம் அந்த தாகம் கொண்டதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த தாகம் கொண்ட நிலைக்குள்ளாக அது வரும். தனக்குள்ளாக இந்த தன்மையிலே விழக்கூடிய தாகமே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அறியக்கூடிய கிருபையை கொடுப்பதாகும். இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இந்த 2 தன்மையும் வரும்பொழுதுதான் வரக்கூடிய ஒரு தாகம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே மணவாட்டிக்குரிய கிரியையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, மணவாட்டிக்குள்ளாக தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தன்னகத்தே ஊறக்கூடிய அந்த தாகத்துக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை, தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு, ஒரு கிரியை ஆவியின் சரீரத்துக்கு தாகமாக ஏற்படுமே ஆனால் அதுவே மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மீது வரக்கூடிய ஒரு தாகம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறதை சங்கீதக்காரன் மூலமாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகம். இந்த தாகமானது தேவன் மீது வைக்கக்கூடிய, தேவனை பற்றி இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய, அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய, ஞானத்தை பெறக்கூடிய ஒரு தாகம். தேவனை பற்றி இன்னார் என்று அறியக்கூடிய அந்த சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடிய தாகமே அங்கே ஜீவனுக்குள்ள பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரம் நித்திய ஜீவனை பெறக்கூடிய அந்த தாகத்தை பெறக்கூடிய தன்மை கொண்டதாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் மீது வரக்கூடிய ஒரு தாகம் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சாட்சி கொடுக்கிறார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எந்த தாகம்? அவர் தண்ணீர் விற்பனை செய்கிறவராக காணப்படவில்லை, அவர் நீரூற்றுகளை கொண்டு ஆளுமை செய்தவராக காணப்படவில்லை. ஆனால் இங்கே அவர் கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பானது தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று. அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம்? அந்த தாகத்தை குறித்து பார்த்தோம். அது ஜீவ தண்ணீரை பருகக்கூடிய ஆவல் கொண்ட ஒரு தாகம். அது தன்னுடைய நாமம் ஜீவ புத்தகத்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்த தாகம், அதை அறியக்கூடிய தாகம். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை தான் புசிக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த தாகம், அது ஆவியின் சரீரத்துக்குரிய தாகம். அப்படியாக தாகமாக இருக்கக்கூடியவன் அவரிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று கர்த்தர் அழைக்கிற அழைப்பை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே அவர் இந்த வார்த்தையை உரைக்கிறார். அங்கே இருக்கிறவர்கள் மத்தியிலே தாகம் இருந்ததா? மாமிச தாகம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆவியின் சரீரம் மாமிச தாகம் கொண்டதாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மாமிசத்துக்குரிய தேவைகளுக்காக மாத்திரம் ஓடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் வந்திருந்த அந்த ஜீவ தண்ணீர் நீரோடையை காண முடியாதபடிக்கான தடை செய்யப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிறாரே, இந்த அழைப்பு
தலைப்பானது ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்த தாகம், ஜீவ தண்ணீரை பருகக்கூடிய தாகம், ஜீவ புத்தகத்திலே நாமம் எழுதப்பட்டிருக்கிற கிரியைகளை அறியக்கூடிய தாகம். இப்படியான தாகம் கொண்டவர்களை பார்த்தவர் அழைக்கிறார், என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று. மற்றவர்கள் அந்த கிருபையை இழந்தவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அந்த தாகம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அந்த ஜீவ நீரூற்றிலே வந்து தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். மற்றவர்கள் அந்த ஜீவ தண்ணீரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இந்த தாகத்துக்குள்ளாகும். சமாரியா ஸ்திரீயிடத்திலே உரைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து அவர்களிடம், உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்கிறார். நீ உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால், கிறிஸ்து யார் என்று அறியக்கூடிய அறிவு, தன்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறாரே அவர் இன்னார் என்று அறியக்கூடிய அறிவு. அங்கே அந்த சமாரியா ஸ்திரீ அந்த அறிவை பெற்றவளாக காணப்படுகிறாள். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று அவர் இன்னார் என்று அறிந்தவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சியின் வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்திருந்தால் அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறியக்கூடிய அந்த அறிவின் தாகமே அந்த தாகத்தை தீர்க்கத்தக்கதான ஜீவ தண்ணீரை கொடுக்கும். ஜீவ தண்ணீரானது கர்த்தர் இன்னார் என்று அறியக்கூடிய அறிவின் மூலமாகவே கொடுக்கப்படும் என்று சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வழிபடுகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று நாம் சாட்சி கொடுத்து நாம் வணங்குகிறோமே, அவர் இன்னார் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து எழக்கூடிய ஒரு தாகம், அவர் இன்னார் என்று அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகம், அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாகம். அந்த தாகம் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த ஜீவ தண்ணீரை பருகினவன் அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய கிருபையின் பாத்திரமாக மாறுகிறான். அப்படி ஜீவ தண்ணீரை குடித்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் வரக்கூடிய தாகமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமமானது ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற நாமமாக, தெரிந்து கொள்ளுகிற நாமமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாகம், ஜீவ தண்ணீரை பருகக்கூடிய தாகம், நித்திய ஜீவனுடைய வார்த்தையை பருகக்கூடிய ஒரு தாகம். தண்ணீர் வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தண்ணீராக ஜீவ ஊற்றாக ஓடக்கூடிய ஒரு நிலை, அது உயிருள்ள தண்ணீர். எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ தண்ணீர் என்று. அந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜீவனுக்குரிய வார்த்தை, அது நித்திய ஜீவனை கொண்டு செல்கிற வார்த்தை. எந்த பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறதோ அந்த பிரமாணம் அந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற ஜீவ நீரூற்று. கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் தாகம், கர்த்தரது நாமத்தினை அறியக்கூடிய அறிவின் தாகம், கர்த்தரது சித்தத்தினை அறியக்கூடிய அறிவின் தாகம், கர்த்தரது பிரமாணத்தினை அறியக்கூடிய அறிவின் தாகம். இப்படியாக நித்திய ஜீவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரியைகளுக்குரிய ஒரு தாகம், அது கர்த்தர் இன்னார் என்று அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாகம். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக எழக்கூடிய இந்த தாகமானது கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் தாகமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிந்தபின் கர்த்தரது நாமம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபையின் பாத்திரமாக தாகமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியக்கூடிய ஒரு தாகம் கொண்ட நிலை, அது உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை. அதன் பின்னரே கர்த்தரது பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிந்தவன் கர்த்தருடைய நாமத்தை அறிகிறான். கர்த்தரின் நாமத்தை அறிந்தவன் கர்த்தருடைய சித்தம் என்னது அறிகிறான். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்தவன் கர்த்தருடைய பிரமாணம் என்னதென்று அறிந்து கொள்கிறான். கர்த்தருக்கு பிரியமான என் ஜனமே, இவை யாவும் சத்தியம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் தாகம் அது சத்தியம். கர்த்தரது நாமத்தை அறியக்கூடிய அறிவின் தாகம் அது சத்தியம். கர்த்தரது சித்தம் இன்னதென்று அறியக்கூடிய தாகம் அது சத்தியம். கர்த்தரது பிரமாணத்தை அறியக்கூடிய தாகம் அது சத்தியம். சத்தியத்தை அங்கீகரிக்கிறவன் கர்த்தரை அங்கீகரிக்கிறான். இவையாவும் சத்தியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடிய தாகம் கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறான். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலை, அவனே நித்திய ஜீவனுக்கு என்று வரக்கூடிய தாகம் பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். சத்தியம் கர்த்தரை அறியக்கூடிய நிலை, சத்தியம் கர்த்தரின் நாமத்தை அறியக்கூடிய ஒரு நிலை, சத்தியம் கர்த்தருடைய சித்தத்தினை அறியக்கூடிய ஒரு நிலை, இவையாவும் அறிந்தவக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக வந்தவனுக்கு வரக்கூடிய தாகம் கர்த்தருடைய பிரமாணம் இன்னதென்று அறியக்கூடிய தாகம். பிரமாணம் என்பது கர்த்தர் அவர்களுக்கு என்று கட்டளையிடப்பட்டிருக்கிற அந்த கட்டளையாகும், கற்பனையாகும். அது காலத்துக்கு காலம், அது ஜனங்களுக்கு ஜனங்கள் மாறுபாடாகவே ஒவ்வொரு காலத்திலும் வந்திருக்கிறது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமானது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாது என்பதே.
இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமானது நியாய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் சபை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. கடைசி ஏற்பாட்டிலே வரக்கூடிய பிரமாணம் வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் இன்னதென்று அறியக்கூடிய அந்த தாகம் கொண்டவனே கர்த்தரை அறியக்கூடிய தன்மைக்கு வரக்கூடிய அந்த தாகத்தை கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறார். கர்த்தரை அறியக்கூடிய தாகம், கர்த்தருடைய நாமத்தினை அறியக்கூடிய தாகம் எழுந்தவனாக காட்சியிடப்படுகிறார். கர்த்தரது நாமத்தை அறிந்தவன் கர்த்தருடைய சித்தம் என்று தெரியக்கூடிய தாகத்தை கொண்டவனாக காணப்படுகிறார். இவர்களே கர்த்தருடைய பிரமாணத்தை அறியக்கூடிய தாகம் கொண்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படுகிறவனே கர்த்தருக்கு ஏற்ற புத்திரனாக சாட்சியிடப்படுகிறார். பரலோகம் அவர்களுடையது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்லும் பொழுது அவளுக்குள்ளாக வரக்கூடிய அந்த தாகமானது தீர்த்துவிடக்கூடிய தாகமாக, அங்கே அதற்கென்று கொடுக்கப்படுகிற தண்ணீர் பானம் பண்ணின பின் அங்கே அந்த தாகம் இன்று போகக்கூடிய ஒரு நிலை. ஜீவனுக்குரிய இந்த தாகமானது மாமிஷ சரீரத்துக்குரிய ஜீவனுக்குரிய தாகமாக இருக்குமே ஆனால் அந்த தேவை சந்திக்கப்பட்ட பின் அந்த தாகம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயிடத்திலே சொல்லும் பொழுது, நான் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரானது அவனுக்குள்ளாக நித்திய காலமாக ஜீவ காலமாக ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்று சாட்சி கொடுக்கிறார். ஒருவனுக்கு சத்தியத்தை அறியக்கூடிய தாகம் இருந்ததேயானால் அவன் கர்த்தரை அறியக்கூடிய அறிவை பெற்றவனாகவும், நாமத்தினை அறியக்கூடிய அறிவை பெற்றவனாகவும், சித்தத்தினை அறியக்கூடிய அறிவை பெற்றவனாகவும், பிரமாணத்தினை அறியக்கூடிய அறிவை பெற்றவனாகவும் காணப்படுவான். இந்த சத்தியத்துக்குரிய தாகம் இவை யாவற்றையும் ஒரு ஆத்துமா கொண்டவனுக்கு கட்டளையிடக்கூடிய ஈவாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக சத்தியத்தை அறிந்தவன் பானம் பண்ணக்கூடிய அந்த ஜீவ நீரூற்றை தன்னகத்திலே கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறான். அது சத்தியத்தின் மூலமாக நீராய் தண்ணீராய் அவனுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த சத்தியம் அவருடைய வார்த்தை, அந்த சத்தியம் அவருடைய நாமம், அந்த சத்தியம் அவருடைய கிருபை, அந்த சத்தியம் அவருடைய பிரமாணம். இவை யாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய தாகம் கொண்டவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தண்ணீரானது, சத்தியத்தின் நீரானது ஒரு ஆத்மா கொண்டவனிடத்திலே அந்த பானம் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே அவனுக்குள்ளாக இருந்து ஊறக்கூடிய ஒரு நிலை. நாம் இந்த தன்மையிலே சத்தியத்தின் மீது தாகம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தர் இன்னார் என்று அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுகிறோம். நமக்கு வரக்கூடிய தாகம் சத்தியத்தின் மீதாக வரக்கூடிய தாகமாக இருக்குமே ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறோம். நாம் சத்தியத்தின் அறியக்கூடிய தாகம் கொண்டவர்களாக காணப்படுவோமே ஆனால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறியக்கூடிய அறிவை பெற்றவர்களாக நாம் சாட்சியிடப்படுகிறோம். இவை யாவற்றையும் கொண்டவர்களாக சத்தியத்தின் மீது உள்ள தாகம் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கட்டளையிடுகிற பிரமாணத்தை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறோம். சத்தியத்தை அறியக்கூடிய அந்த ஞானத்துக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக வரக்கூடிய அந்த தாகம், சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய தாகம், சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய தாகம் இவை யாவற்றையும் நமக்கு கொடுக்கும். அது தண்ணீரா நமக்குள்ளே கொண்டு வந்து ஊற்றப்படும். அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த தாகத்தை தீர்க்க கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரானது நம்மிடத்திலிருந்து ஊற்றாக எழும்பும். அது நம்மிடத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நிலை. அநேகருக்கு இந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீராய் நம்மிடத்திலிருந்து ஊற்றெடுக்கும். அநேகருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நிலைக்குள்ளாக வரும். இதையே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. நாம் சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தை அறியக்கூடிய தாகம் கொண்டவர்களாக காணப்படுவோம். நமக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறபடியாக கர்த்தரை அறியக்கூடிய அறிவையும், நாமத்தை அறியக்கூடிய அறிவையும், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறியக்கூடிய அறிவையும், அவருடைய பிரமாணம் என்னதென்று அறியக்கூடிய அறிவையும் பெற்றவர்களாக காணப்படுவோம். இவையாவும் தண்ணீரா நமக்குள்ளே ஊற்றப்படும். ஜீவ ஊற்றாய் நம்மிடத்திலே எழும்பும். அது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு அநேகருடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதான கிரியைகளை செய்யும். நாமும் அப்படியான ஒரு கிரியைகளை செய்ய நம்முடைய ஆவியின் சரீரத்தையும் மாமிச சரீரத்தையும் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.